அது சம்மந்தமாக என்னால் பேச முடியும். பாட்டெல்லாம் பாட தெரியாது, எனக்கு பெருசாக வராது, என்னோடய வாய்ஸ் அவ்வளோ தூரம் செட் ஆகாது. ஆனால் ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸ், இந்த மாதிரி சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் வந்து ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கூட என்னால் டவுட் சொல்ல முடியும். நெல்லை ரவி, மாலை வணக்கம். மாலை வணக்கம். வணக்கம், மாலை வணக்கம். வாங்க, சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. என்ன மாதிரி கான்செப்டை பற்றி நான் பேசணும், அதுக்காக வந்து மதன் கௌரி, மதன் கௌரி சேனல் ரேஞ்சுக்கெல்லாம் கேட்டுறாதீங்க. மதன் கௌரியெல்லாம் பெரிய சேனல், தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 சேனல் அவர். அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இல்லாட்டி ஏதோ என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பேசுவேன். பாட்டு பாடுறத விட பேசுகிறதா எனக்கு நல்லா வரும். ஆனால் யாருமே வரலையே, 2 பேர் தான் இருக்காங்க, நெல்லை ரவி, பிரபாதேவி 1. ரொம்ப நன்றிங்க. யாருமே லைவுக்கு வரலையே. இந்த சேனல், இந்த லைவ் யூடியூப்பில் போகுதான்னு கூட தெரியலையே. ஒருவேளை நான் ஓவராக பேசிகிட்டு இருக்கணும், அதான் நினைக்கிறேன். அது யாருக்கும் பிடிக்கலையா என்னன்னே தெரியலையே. முதலில் அப்படித்தான், நெல்லை ரவி, முதலில் அப்படித்தான் இருக்கும். இது 1 வருஷமாக இந்த சேனல் இப்படியே தான் இருக்குங்க. தொடர்ந்து போடுங்கள். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பண்ணுறேன். என்னென்னா, தொடர்ந்து பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னா, சரியான சிக்னல் கிடைக்கிறது இல்லை. ஜியோ 4Gயும் சரி, 5Gயும் சரி, பிஎஸ்என்எல் 4Gயும் சரி, சரியான இடத்துல, நான் இருக்கிற இடத்துல கரெக்டான சிக்னல் கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் என்ன பண்ணுறது, சிக்னல் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. அது எல்லா நேரத்துலையும் போக முடியறதில்ல. கண்டினியூவாக அந்த ஷெட்யூல்டு டைமில் பண்ண முடியறதில்ல. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் எனக்கு. அப்புறம் நிறைய பேர் பாட்டெல்லாம் பாடுறாங்க, எனக்கு பாட்டு பாட தெரியாது. அதாவது செட் ஆகாது என்னோடய வாய்ஸ்க்கு. நான் கொஞ்சம் ஓவராக பேசுவேன், அதுவே சில பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஓவர் வாயின்னு. முதலில் அப்படித்தான் இருக்கும். நெல்லை ரவி, தொடர்ந்து போடுங்க. ரொம்ப நன்றிங்க, உங்கள் அறிவுரைக்கு ரொம்ப நன்றி நெல்லை ரவி. மாலை வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாம் குளிர் அடிக்குதுன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி போட்டுட்டு உட்காந்துட்டு மாதிரி தெரியுது. கொஞ்சம் பனியாக இருக்குது, குளிராக இருக்கிறதுனால எல்லாம் வீட்டுக்குள்ளே சரியாக மொபைல் சிக்னல் கிடைக்காது. அதனால் டிவி ஆன் பண்ணி டிவியில் நாடகம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். என்னாச்சு, ஒருத்தருமே வர மாட்டேங்கிறாங்க. நம்ம சேனல் பக்கம் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இது என்ன மாதிரி கான்செப்ட்னா, பைபாஸில் ரோடில் அது மாதிரி ஃப்ளோவாக டிராஃபிக் போயிட்டுருக்காங்க. நான் ஏதாவது ஒரு மேட்டரை பற்றி பேசலாம், ஏதாவது நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரோ அல்லது புதுசாக வர்றவங்கள ஏதாவது ஒரு மேட்டர் பற்றி டவுட் கேட்டிங்கன்னா கூட சொல்ல முடியும் என்னால். ஏதாவது அதை மேக்ஸிமம் சயின்ஸ் பற்றி கேளுங்க, நம்ம தமிழ் மொழியை பற்றி கேளுங்க. அந்த மாதிரிலாம் கூட என்னால் சொல்ல முடியும், பேச முடியும். நான் என்ன பேசுகிறதுன்னு கரெக்டாக வர மாட்டேங்குது. நண்பர்கள் ஏதாவது ஒரு அறிவுரையோ ஒரு குழு மாதிரி ஒரு கொடுத்தீங்கன்னா கூட அது சம்மந்தமாக பண்ணலாம். நண்பர்கள் யாருமே வரலையே. வில்லேஜ்மேன் கேஎஸ்கே, லைக் இட். தேங்க்யூ வில்லேஜ்மேன் கேஎஸ்கே. மாப்பிள்ளை வணக்கம். வணக்கம். லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வரும்போது நிறைய பேரை கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் மட்டும் வந்தால் பத்தாது, நிறைய பேரை கூட்டிகிட்டு வாங்க. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. கண்மணி இரவு வணக்கம். கண்மணி வணக்கம். வணக்கம், இரவு வணக்கம். மாலை வணக்கம் தானே, சரி பரவாயில்ல, இரவு வணக்கம். பனி பெய்யுது. கண்மணி ரொம்ப நன்றி என்னுடைய லைவுக்கு வந்ததுக்கு. வணக்கம். வணக்கம். வில்லேஜ்மேன் கேஎஸ்கே. அண்ணாச்சியை காட்டுங்க. அண்ணாச்சி இல்லைங்க, அண்ணாச்சி இங்கே உள்ளே போயிட்டாருங்க. அண்ணாச்சி உள்ளே இருக்காரு. நான் வந்து இந்த பக்கம் வந்துட்டேன், இந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிற. எனக்கு டவர் அங்கே தான் நல்லா கிடைக்குது.